ஹாய் சொந்தங்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சொந்தங்களே. நம்மளுமே வீடியோ பதிவு பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கருவாட்டி வியாபாரம் பண்ணதுலேருந்து லைவ் பண்ணி ஆர்டர் எடுக்க அவங்களுக்கு பெட்டி போட இப்படி தான் டயங்கள் நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வீடியோ பண்ணுறதுக்கான நாட்களே நம்மளுக்கு கிடைக்கல. ஆனாலுமே ஒரு சில சொந்தங்கள் லைவ் பண்ணும்போது ஒரு வீடியோவை 2 வீடியோ எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நியூ இயர் முடியவும் நம்ம ஒரு வீடியோவை 2 வீடியோ வாரத்துக்கு போடுவோம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி சமையல் வீடியோ தாங்க நம்ம போட போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா, ஒரு சில சொந்தங்களை மட்டும் பட்டறையிலோட வஞ்சர மீன் கருவாடு வாங்கியிருந்தாங்க. எங்களுக்கு தலைப்பகுதியே வேண்டாம், சதப்பகுதியாக தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு சதப்பகுதியாக அவங்களுக்கு கொடுத்தது போக தலைப்பகுதியெலாம் மிஞ்சி இருந்துச்சு. தலைப்பகுதியை எல்லாருமே ஒதுக்கி பார்த்தீங்க. எங்கள் தலைப்பகுதியை வச்சு தான் நம்ம ருசியான கருவாட்டு குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிடுவோம். வஞ்சர மீன் கருவாடு தலை அருமை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒதுக்கி பார்த்தீங்க. இப்போ தலையை போட்டு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா போட்டு ருசியாக கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோங்க. அதுபோக பற்ற வஞ்சர மீன் கருவாடுலாம் ஒரு பீஸ் போட்டு வச்சாலும் போதும் சொந்தங்களே, குழம்போட குழம்பா கரைஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் தலைப்பகுதியினால இப்போ 3 எடுத்திருக்கோம். இதுலேயும் குழம்பு எப்படி வச்சு காட்டுறோம் நீங்களே பாருங்கள்.